அதுக்குன்னு சொல்லி மனதளவில் சில பயிற்சிகள் அவங்க செய்வாங்க. மனதளவில் எல்லா விதமான சமயங்கள், அது இந்து சமயத்தில் கூட பிற்காலத்தில் இந்த ஜெயினர்களை பார்த்துட்டு அந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. ஏன் பிராமணர்களில் வந்து இளம் விதவையாயிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து இந்த மாதிரியான சுவை இல்லாத உணவுகள் கொடுத்து அவங்கள பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா உணவுடைய சுவைகள் வந்து உடம்புல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அடிப்படையான அறிவியல். புரியுதுங்களா? ஸோ அதாவது சுவையான உணவுகள், ருசிகர உணவுகள் சாப்பிடும்பொழுது அவங்களுக்குள்ள உடலில் வந்து சில ஹார்மோன்ஸ் தூண்டல் ஏற்படும். அதனால் பல இச்சைகள் அவங்களுக்கு உண்டாகுன்றதுக்காக அவங்கள வந்து சுவை இல்லாத உணவுகள் கொடுத்து அவங்கள பழக்குவோம். இது எல்லாமே வந்து ஒரு வித பயிற்சி தான். இதே மாதிரியான ஒரு துறவர பயிற்சியை தான் மடாதிபதிகள் வந்து மடத்தில் சில காலம் இருக்க சொல்லி அவங்க யாரெல்லாம் துறவரம் எடுக்கணும் விரும்புகிறவங்கள ஒரு சில காலங்கள் எடுத்த உடனே வந்தவுடனே துறவரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச காலங்கள் அவங்களோட வச்சிருந்து இந்த மாதிரியான எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த கட்டுப்பாடுகளில் அவங்க பரிபூரணமாக இருக்க முடிஞ்சு அவங்க ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. ஒரு சில காலங்களுக்குள்ள இந்த மாதிரி பயிற்சிகள். அப்போ அந்த காலங்களுக்குள்ள அந்த யார் வந்து துறவரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க முழுமையாக அந்த காலங்களுக்குள்ள பரிபூர்ணமாக இருந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகளையும் இருந்து வாழ முடியும், இருக்க முடியும்னு அப்புறம் அந்த மாதிரி சொல்லும்பொழுது மட்டும்தான் துறவரம் கொடுத்தாங்க. இது ஜெயின மதத்துலேயும் உண்டு. ஜெயின மதத்தில் யார் துறவரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்கள சில காலங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்க வச்சுட்டு, அதாவது குடும்ப வாழ்க்கைன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனாலும் அவங்க குடும்பத்தோடு இருந்தாலுமே பட் என்ன சொல்கிறதுனா அந்த துறவரத்தோடைய எல்லா பிரின்சிபல்ஸையும் கடைப்பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவங்களுடைய சமூகத்திலேருந்து அந்த துறவு எடுத்திருக்காங்க இல்லையா மகாராசா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு வித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இத்தனை நாட்கள் வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடோடு அவங்க இருக்கிறாங்களா, அதுக்கப்புறமும் வந்து அவங்க துறவரம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்களான்றதுக்கான ஒரு சில காலங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த காலத்து வரைக்கும் அவங்க எப்படின்னா இந்த மாதிரியான உணவு மேலே அதிகமாக பிரியம் இல்லாமல் இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இதுவுமே பாடி சயின்ஸ் தாங்க. என்ன அப்படின்னா உளவியல் ரீதியாக அவங்கள தயார்படுத்துறது, அவங்க உளவியல் ரீதியாக அவங்க பக்குவம் அடையிறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இதுக்கு நடுவில் அவங்க உடல் அளவில் நோயுற்றவர்களாகவோ இல்லை ஒரு வித ஏக்கத்தினால அவங்களுடைய உடல் மெலிஞ்சு போகிறது இல்லை தோற்ற மாறுபாடு ஏற்படுது அப்படின்னா அவங்கள வந்து திரும்பவும் அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அனுப்பிடுவாங்க. இது எல்லாமே வெளிப்பட்டுரும். இதெல்லாமே அப்சர்வேஷன்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே வெளியே வந்து ரொம்ப இறுக்கத்தோட கட்டுப்பாடோடு நான் வந்து சொல்லிட்டேன் துறவரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால் இருக்கிறேன்னு அப்படி அவங்க சொன்னாலும் அந்த உடல் மனதளவில் அந்த உளவியல் ரீதியாக இந்த மாதிரியான உணவு சார்ந்த, அதாவது குடும்பம் சார்ந்த, உலக அளவில் இருக்கிற இச்சைகள் இது எல்லாத்துலேயுமே அவங்க தள்ளி இருக்கும் பொழுது அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா இல்லை பக்குவப்படுறாங்களா அப்படிங்கிறதுக்கான அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க தோற்றத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு துறவரம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு விலகினவங்களும் இருந்திருக்காங்க. இன்னும் அதை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து துறவரம் எடுத்துக்கிட்டு அதுலேயே பாதியில் திரும்பி வந்தவங்களும் ஜெயினிசமில் இருக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உளவியல் ரீதியான பயிற்சிகள் வந்து எல்லா விதமான துறவரத்துலேயும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் உணவு அப்படிங்கிற இடத்துல வந்து மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும். அது இல்லாமல் நார்மல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில உணவுகளை வந்து ஒரு இருக்க மனசோட மனதை இருக்கிட்டு சில உணவுகளை வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான பல சிக்கல்கள் ஏற்படுத்தும். அதனால் மனப்பிழவுகள் கூட ஏற்படும். அது போக ஒரு குறிப்பிட்ட உணவுடைய குறைபாடு ஏற்படும். இப்போ சப்போஸ் அரிசி எடுத்துக்கிறதுனால உடம்பு வெயிட் போடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்கன்றதுக்காக அரிசி உணவே ஒதுக்குறாங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான அந்த சத்து இருக்கு இல்லையா, உடம்பு கேட்கும். ஏன்னா நம்ம இந்த நிலத்தில் பிறந்தவங்க, இந்த நிலத்தில் இருக்கிற உணவு சாப்பிட்றவங்க, நம்ம உடம்புக்கு அரிசி அப்படிங்கிற உணவும் வந்து தேவையான ஒரு சத்து. புரியுதுங்களா? அதை சாப்பிட்டு பழகிட்டோம். சாப்பிடாமல் இருக்கிறவங்க இப்போ சப்பாத்தி சாப்பிட்றவங்க வேறு, இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா ரைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வெறும் நான்வெஜ் அப்படிங்கிற பிரெட்டு நான்வெஜ் அதையே மெயின் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. சூப் சாலட் இதெல்லாம் மெயின் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய சாப்பிட்டு பழகினா அந்த ஜீன், அந்த உடல் வந்து அந்த உடலும் அந்த உடம்புடைய இருக்கிற எல்லா உறுப்புகளும் அதற்கேற்ற மாதிரி அந்த உடலை வந்து வடிவமைச்சிருக்கு, கட்டமைச்சிருக்கு. மனதளவுலேயே அவங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்கு. ஆனால் இதை சாப்பிட்டு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை நிறுத்திட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு பர்பஸ்க்காக அதை நிறுத்திட்டு நம்ம வந்து இருக்கத்தோடைய கட்டுப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா அந்த உடம்பு வந்து அதுக்கு தேவையான சத்து குறைபாடு தேவையான சத்து கிடைக்காதனால சத்து குறைபாட்டில் பலவிதமான தொந்தரவுகளுக்கு ஆளாகும்.
சில நேரங்களில் சில உறுப்புகளே கூட ஃபங்க்ஷன் ஆகாமல் டிஸ்ஃபங்க்ஷனில் போயிடும். இது நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதோடைய எக்ஸ்டென்ட் லெவல் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காலம் அப்புறம் என்ன ஆகுது, அந்த மாதிரி அரிசி உணவோ இல்லை ஒரு பர்டிகுலர் உணவு எடுத்துக்கல, சும்மா உதாரணமாக சொல்லணும்னா இப்போ அரிசி உணவே அவங்க எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, வெறும் அரிசி இருக்குது இல்லையா, சமைக்காத அரிசியை சாப்பிட்டுட்டே இருக்கிற அளவுக்கு அதை அள்ளி சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில காலங்களாக வந்து அரிசி சாப்பிட்டா ரைஸ், அதாவது சமைச்ச சோறு சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்றதுக்காக பல காலங்களாக அரிசி உணவுகள் எடுத்துக்காமல் இருந்தது உடைய விளைவாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை அரிசியை சாப்பிடுவாங்க, அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது தான் ஏன் சாப்பிட்றோன்னு, அதோடைய டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சத்து, அந்த அரிசியோடைய சத்து அந்த உடம்புல குறைபாடாக இருக்குது, உடம்பு கேட்டுவாங்க. இது மாதிரியான பேர் நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம எந்த ஒரு உணவையுமே தள்ளி வைக்கக்கூடாது. பேலியோ டயட்டாக இருக்கட்டும், இல்லை காய்கறி அதிகமாக சாப்பிடணும், சாதம் கம்மியாக சாப்பிடணும், மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ, பிடிச்ச உணவை சந்தோஷமாக சாப்பிடுங்க. உணவு சாப்பிட்றதுனால வெயிட் போடாது, பசிக்காமல் சாப்பிட்றதுனால தான் வெயிட் போடும். காய்கறி சாப்பிட்றதுக்கு அப்போ இல்லை, வழிகட்டாயமாக சாப்பாடு பிடிக்கும், சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறி சாப்பிடாம காய்கறியை மட்டும் அதிகமாக சாப்பிட்டு வயிற்று ரொப்பணும்னு நினைக்கிறது கூட தவறான ஒரு விஷயம்தான். அது காய்கறியே ஆனாலும் ஒரு இடத்துல வரும்பொழுது நமக்கு பிடிக்காததுக்கு மேலே வயிறு ரொம்பணும் அப்படிங்கிற ஒரு உளவியலோட உளவியல் சிக்கலோட அந்த காய்கறியை சாப்பிட்டு வயிற்று ரொப்பணும் அப்படின்னா அது பலவிதமான எதிர்விளைவுகளை உடம்புல ஏற்படுத்தும். கண்டிப்பாக உணவில் கட்டுப்பாடு இருந்தவங்க உடம்பு குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. ஜிம்முக்கு போனவங்களும் சரி உடம்பு குறைஞ்சதா இல்லவே கிடையாது. எத்தனையோ பேர் எங்ககிட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க, தலை கீழே கூட இருந்திருக்காங்க, ஆனால் உடம்பு குறைக்கிறதுக்கு அவங்களால முடியவே இல்லை. கடைசியில் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஒரே மாதம் ஒரு 4லேருந்து 5 சிட்டிங் தான் எடுக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிடும். போதும்னு சொல்கிற அளவுக்கு உடம்பு குறையும். ஏன் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? இது ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால உடம்பு குறையில, அவங்க உடம்புல இருக்கிற கழிவுகள், அது காற்று கழிவாக இருக்கட்டும், மூளை சதையாக இருக்கட்டும், நீர் கழிவாக இருக்கட்டும், எல்லா விதமான கழிவுகளும் எங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்க அவங்க உடம்புலேருந்து அந்த கழிவுகள் வெளியேற அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. அவங்களுடைய இயல்பு தன்மை, அதாவது எது அவங்களுடைய அசல் தன்மை, அவங்க ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஒல்லியாக போவாங்க, அவங்களுடைய உடம்பு வாகு குண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜீன், அவங்களுடைய பரம்பரையாக அவங்களுடைய உடம்பு வாகு குண்டாக இருக்கிறதுனா அதே உடம்புலே மெயின்டைன். ஸோ அவங்களுடைய இயற்கையான உடல் வாகுக்கு திருப்பி அனுப்புறது தான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்.